Hi friends, next நம்மளோட process day 2 classல வந்துட்டு ஸ்ட்ரிங்கும் ஒரு ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் மேக் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெட்டல் ஒயரை எடுத்து ஒரு பெட்டல் ஷேப்புக்காக சர்க்கிள்ல வந்து டர்ன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஷேப் த்ரெட் நமக்கு என்ன சைஸ்ல வந்து பெட்டல் வேணுமோ அந்த சைஸ்ல வந்துட்டு இந்த ஒரு சர்க்கிள் எடுத்து மெட்டல் ஒயரை வச்சு டர்ன் பண்ணி எடுத்துக்கணும். டர்ன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்டில் வந்து நல்லா வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு நம்ம ஒரு கட்டரோ சிசரோ யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். ஸ்டாக்கிங் கிளாத்துக்குள்ள இந்த ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு அந்த எண்டில் வந்துட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு கரெக்டாக நமக்கு வந்துட்டு கிளாத் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணிக்கிறோம். எப்படி நம்ம பூ கட்டுவோமோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம லாக் போட்டு நல்லா வந்துட்டு லாக் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு 5 பெட்டலையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பெட்டல்ஸ் எல்லாம் நம்ம மேக் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பெட்டல்ஸை எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஃபிளவர் மாதிரி வந்துட்டு அரேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பெட்டலா எடுத்து நம்ம வந்துட்டு நீடில் போட்டு ஸ்டிச் பண்ணணும். மொத்தமா வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா அந்த ஷேப் வந்துட்டு நமக்கு ஃபைனலா நல்லா இருக்காது. ஒவ்வொரு பெட்டலா எடுத்து நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணாதான் வந்துட்டு இந்த ஸ்டிச்சஸும் கூட ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபிளவர்ஸும் வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த மாதிரி 5 பெட்டலையும் கரெக்டான ஷேப்ல வச்சு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். ஃபைனலா ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்துட்டு நல்லா ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியில எடுத்து லாக் போட்டு பினிஷ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்ட் இந்த ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபிளவர்ஸ் பெட்டல்ஸை வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு அழகா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த சென்டர்ல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரா எட்ஜஸ் தெரியும். அதையும் கவர் பண்ணிட்டு பிளஸ் வந்துட்டு அந்த சென்டர்ல நம்ம ஏதாச்சும் டிசைன் பண்ணோம்னா அழகா இருக்குங்கிறதுக்காக சென்டர்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு கிறிஸ்டல்ஸோ பியர்ஸோ ஃபிளவர்ஸோ சீக்வன்ஸோ ஏதாச்சும் நம்ம என்ன நம்ம கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அழகா வந்துட்டு அந்த சென்டரை வந்து நம்ம மேக் பண்ணலாம். இப்ப என்கிட்ட பியர்ஸும் ஃபிளவர் சீக்வன்ஸ் தான் இருக்கு. சோ அதை வச்சு நான் எப்படி வந்துட்டு பியூட்டிஃபுல்லா மேக் பண்றேன்ட்டு பாருங்க. சிங்கிள் கலரா கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு மல்டி கலர்ல எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஃபிளவர் சீக்வன்ஸையும் மல்டி கலர்ல வந்துட்டு எடுத்திருக்கேன். அந்த ஒவ்வொரு ஃபிளவரையும் வந்துட்டு நம்ம வந்து சின்ன பியல் யூஸ் பண்ணி லாக் பண்ணி யூஸ்வலா ஃபர்ஸ்ட் day 1 கிளாஸ்ல வந்து எப்படி இந்த ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கலைன்னா இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு அட்டாச் பண்றேன். நீங்க day 1 கிளாஸும் கூட வந்துட்டு பார்த்து அந்த ஃபிளவரை எப்படி மேக் பண்றேன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த பியலை எப்படி லாக் பண்றதுன்னு கூட அந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பேக்ல வந்துட்டு யூஸ்வலா லாக் போட்டு த்ரெட்டை வெளியில எடுத்து லாக் போட்டு பினிஷ் பண்ணிக்கிறோம். இதுவே ரொம்ப அழகா இருக்கு, நீட்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. பட் இதையும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம வந்து கிராண்ட் லுக்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பெட்டல்லையும் வந்து அந்த கார்னர்ல மட்டும் ஒரு கிராண்ட்ல ஜர்கான் ஸ்டோனும் ஜம்மிக்கும் யூஸ் பண்ணி ஒரு கிராண்ட் லுக் நான் கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல இந்த ஜர்கான் ஸ்டோன் வந்துட்டு மல்டி கலர்ல கூட கிடைக்குது. நமக்கு வேணுங்கிற கலர்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் கான்ட்ராஸ்டா எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த கார்னர்ல மட்டும் இங்க நம்ம வந்து B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணணும். ஃபேப்ரிக் க்ளூலாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஒன்ஸ் வந்துட்டு கிளாத் வாஷ் பண்ணும்போது சீக்கிரம் போயிடும். அதனால வந்து B7100னா நல்லா ஸ்ட்ராங்கா வந்துட்டு ஸ்டிக் ஆகிருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து அந்த க்ளூ தான் யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க எல்லா பெட்டல்லையும் அந்த கார்னர்ல அந்த ஜர்கான் ஸ்டோனும் ஜமிக்கும் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கிராண்ட் எஃபெக்ட்ல இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ரோசஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரோசஸ பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு day 1 day 2ன்னு கிளியரா கிளாஸ் டீச் பண்ண போறோம். ஓகே, பாய்.